18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? வாழ்க்கையில எல்லாருக்குமே ஜிம்முக்கு சேர்ந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜிம்முக்கு சேருவா, கடுமையா உடற்பயிற்சி பண்ணுவா, அப்புறம் அப்படியே விட்டுருவா. ஆனா பாருங்க, விண்வெளி நாயகன் சுபான்சு சுக்லா இருக்கிறார்ல, அவர் விண்வெளியில உடற்பயிற்சி பண்ணியிருக்கிறார். அதுக்காக ஒரு எந்திரத்தை கொண்டு போயிருக்கிறாரு. அதை வீடியோல காமிச்சிருக்கிறாரு. பாப்போமா? Show you something really interesting. Look, there is no seat. I'm floating, and you just like this video. No seat. My exercise is on for next 40 minutes. It is quite effective, and it is extremely important to maintain your aerobic fitness on station as well as anaerobic fitness. For anaerobic fitness, we have something else called ARED, which is a strength training machine. But for aerobic, you have this cycle, which I find to be very effective. And the best part is, which I don't believe yet. அடுத்ததா சம சீன்ல நம்ம பார்க்க போறது ஒரு மாசான சீனுங்க. அப்படின்னு மாசான சீனுன்னு கேட்டீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்து பக்கத்துல ஆஸ்பத்திரியில சரியா ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கறது இல்லையா அரசு ஆஸ்பத்திரியில அப்படின்னு மக்கள் தொடர்ச்சியா குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. பாத்துங்க, மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நோயாளி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விசிட்டை விட்டு என்னென்ன வேலைலாம் நடக்குது அப்படின்னு ஆய்வுலாம் பண்ணி சும்மா பெண்ட் எடுத்திருக்கிறாங்க. தண்ணி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காக நீங்க 2 நாள் பேஷண்ட் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா 2 செகண்ட் ஹை ரிஸ்க் இல்லமா, அவங்க அங்க போய் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடாதா? அண்ட் ஒன் லேடி வாஸ் டெல்லிங் அவங்க வந்து நீங்க வந்து எப்படி தாவேக தலைவர் விஜயோட பிரச்சார பயணத்தை பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட கூட்டம். அதாவது ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறதுக்கு 5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்குன்னா பாத்துங்க. இப்ப என்னப்பா விஷயம்னு கேட்டீங்கன்னா, திட்டமிட்டபடி எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ண முடியல. பெரம்பலூருக்கு போக முடியாதனால வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். அப்புறம் அரியலூர்ல பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர். வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார். பாருங்கப்பா, கூட்டத்தை பார்த்து ஒன்னுத்தையும் முடிவு பண்ண கூடாது அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணம் அப்படின்ற வானிலை பேசியிருக்கிறாரு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். என்னப்பா பேசியிருக்கிறாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடிகர் வடிவேலுவை நாங்களும் கூட்டு போனோம். ஏகப்பட்ட கூட்டம். கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன், ஜெயிச்சிருவேன் நினைச்சேன். ஆனா அந்த தேர்தலில் நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதான் தனிமையில் இருந்து ஒரு ஆள் புதுசாக வராங்கன்னா, புதுசாக வந்து நடிகர் வெளியே வரும்போது ஒரு கூட்டம் கூடும். நாங்கள் தான் வடிவேலை வச்சு ஒரு எலெக்ஷன் கூட்டு பார்த்தோம். வடிவேலை வந்தால் போட நான் தான் அப்போ தான் 28,000 ஓட்டை தான் தோத்தேன். எம்ஜிஆருக்கு தான் மரத்தில் தொங்குனாங்க. ஆனால் வடிவேலை வந்தப்போ அவ்வளோ தொங்குன காட்சியை நான் அப்போ தான் பார்த்தேன். என் தொகுதியில் வந்து தொங்குனா மரத்து கிளையில் இருந்தால் அவ்வளோ கணக்கான ஓட்டு, லட்சக்கணக்கான பேர் மரத்தை ஒவ்வொரு மாதிரி தூங்கிட்டு இருந்தான். நம்ம ஜெயிச்சுட்டான்டான்னு பார்த்தா அப்போ தான் 28,000 ஓட்டை தோக்குறேன். அது வரைக்கும் நான் ஜெயிச்சிருந்தேன். அது நடிகர்கள் கூட கூட்டம் நேரடியாக வந்துட்டா பார்க்கறது ஒரு விஷயம். பார்க்காதவங்க பார்த்தா புதுசாக கூடும்ல, அதுதான். ஆளாளுக்கு கூட்டத்தை பத்தி தான் ஒரே டாக். என்ன கூட்டம் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லப்பான்னு சிலர் புருவத்தை உயர்த்தி பேச, இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டத்தை பார்த்துருக்கேன், இதெல்லாம் ஒரு கூட்டமா? அத நம்ம நடிகர்கள் இருக்காங்கல்ல, அஜித் குமார், ரஜினிகாந்த், இவங்களை களத்தில் இறக்குனா கூட பயங்கர கூட்டம் வரும். நடிகை நயன்தாரா அவங்க களத்துக்கு வந்தா சும்மா பிச்சுக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி மணிக்கணக்கான கடைசியா அவர் வரல, அப்படியே போயிட்டாரு பரமக்குடியோட இளையாங்குல நாங்க நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு. இது சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கொடுத்தவர் என்ன பண்ணலாம்னு சொல்லி ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கு.
நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் விடும். நீங்க அது கூட்டத்தை பார்த்து முன்வைக்கிற கொள்கையை பார்த்து உருப்படாது இல்லைன்னா. அதாவது பாருங்க, எங்களுக்கு எப்பயுமே பாரபட்சம் காட்டுறாங்க நிதி ஒதுக்குறதுல. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு மாநிலமும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மாநிலங்கள் சீரான வளர்ச்சி பெறணும் அப்படின்னா ஒரு வழி தாங்க இருக்கு. இந்த பிரதமர் பதவி இருக்குல்ல, அதை சுழற்சி அடிப்படையில் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அரசியல் கிட்டத்தில் பலரும் பலகாலமாக கோரிக்கை வைக்கிறாங்க. இது சரிப்பட்ட வருபா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? சுழற்சி முறையில் பிரதமர் பதவி கொண்டு வரது நல்ல விஷயம்தான், வரவேற்கப்பட்டது தான், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி எல்லா மாநிலமும் ஒத்துப்போனால் அது நல்லாயிருக்கும். சுழற்சி முறையில் பிரதமரை தேர்ந்தெடுப்பது சாத்தியமில்லை. அப்படி சாத்தியப்பட்டால் அதில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் வந்தார்னா தமிழ்நாட்டு வளர்ச்சி அடையும், ஆந்திராவிலேருந்து ஒரு பிரதமர் வந்தார்னா ஆந்திரா வளர்ச்சி அடையும், அந்தந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். ஆனால் சாத்தியம் இல்லாது வந்தால் நல்லா இருக்கும், அது எதிர்பார்க்கும். மக்கள் எந்த கட்சியை மெஜாரிட்டியாக தேர்ந்தெடுக்காங்களோ அந்த கட்சியோட முடிவு தான் யாரை பிரதமராக வரணுங்கிறத முடிவு பண்ணுவோம். அதான் ஒரு ஜனநாயகத்தில் இது. அப்படி எல்லாருமே நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மாறி மாறி சுழற்சி முறை கொடுக்கறது ரொம்ப நல்லது. எல்லா ஸ்டேட்டும் எந்தெந்த ஸ்டேட்டு இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்தா நாடு இன்னும் வளர்ச்சி ஆகும். சுழற்சி முறைனா ஒரு மாநிலம் இன்னொரு தடவை வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருடம், 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துல அடுத்தவருக்கு முறை வரப்போ ரொம்ப தாமதமாயிரும். அவங்களுடைய மாநிலத்தை பற்றி மட்டும்தான் கருத்தில் கொள்வாங்க, மற்ற மாநிலத்தை கணக்கில் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்தந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வுகளை அந்தந்த ஒவ்வொரு மாநிலத்தில் சுழற்சி முறையில் வரும்போது அந்த பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அந்தந்த மாநிலத்தினோட பிரச்சனைகளை அந்தந்த மாநிலத்தினோட பிரதிநிதியாக இருந்து அந்த மாநிலத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது வழக்கமா ஒரு சாலைக்கு இந்த வேகம் தான் அப்படின்னு இருக்கும். அந்த வேகத்தை மீறி போகும்போது என்ன ஆகும்னா வண்டி தானா கட்டுப்பாட்டை இழந்துடும். அப்படி ஒரு சம்பவம் டெல்லியில் நடந்திருக்கு. மேம்பாலத்தில் வேகமாக போன காரு கட்டுப்பாட்டை இழந்து கீழே இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் மிதமான வேகத்தில் போக. அடுத்து வரக்கூடிய காட்சியை பார்க்குறப்ப ஏப்பா 2 பேரும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளவுதானா, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் விஷயம் என்னென்னா அசால்ட்டா சொந்த பைக் மாதிரி கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் பைக்கை திருடிட்டு போயிருக்கிறாங்க புதுச்சேரியில். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் ஒரு சம்பவம் பார்த்துங்க. சாலையை புதுசா அமைச்சிருக்கிறாங்க, நல்ல விஷயம் தானப்பா. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தரமா இல்லையே, லட்டு மாதிரி அப்படி புட்டு புட்டு வருது ரோடு, இது தார் ரோடா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. பாப்பா என்ன இருக்கா சும்மா கைட்டு இது பண்ணாலும் என்ன ஆகும், ஒரு கலவை மாதிரி தான் இருக்குவாங்க. அந்த லேயர் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான். கீழே வந்து காரை கட்டி எடுத்து இது பண்ணோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. அவ்வளோதான் இருக்குது ஸ்ட்ரென்த்து. இதில் வேறு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. கடலூர் பக்கம் திடீர்னு ஏதோ அருவி உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி பரவ எல்லாரும் போய் பார்த்துருக்குறாங்க. என்னன்னா ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு, அப்படி தண்ணி பிச்சுக்கிட்டு போயிருக்கு. லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வீணாயிருக்குது. அதனால குடிநீர் விநியோகத்தில் கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அதாவது பாருங்க, நீங்க வாட்டுக்கு வரீங்க, அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்றீங்க. பொதுவா சொன்னா எப்படி, இதை செய்யல இதை படலன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டு போறது சரியா இருக்குமா அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விமான நிலையத்திலிருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த வந்த பசங்களாக இருந்தாலும் ஏன் நம்ம அனைத்துடைய வரிப்பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அதை ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சிதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து நட்டு போகும்போது வைத்தறிச்சலாகுது. எங்களுடைய சைடு முடிச்சா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டு எங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ கும்பல் வர்றது என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க, அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்கிறேன். நாங்கள் யாருமே நாங்கள் வந்து எதிரியாக நாங்கள் நினைக்கிறது கிடையாது. அடுத்ததா இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவர் அப்படித்தான்பா விமர்சனம் பண்ணுவாரு, ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாதான் அரசியல் பண்ண முடியும். விமர்சனம் பண்ணலன்னு வச்சுக்க எதிர்கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு வேலையெல்லாம் போயிரும்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதிர்கட்சிக்காரங்க எப்படி எங்களை பாராட்டிட்டா அவங்களுக்கு வேலை? திமுக அரசாங்கம் நல்லா இருக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்லா ஆட்சி நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை இல்லை, எங்களை குறை சொல்லித்தான் ஆகணும். இந்த அரசாங்கத்தை விட யாரும் நல்ல அரசாங்கத்தை நடத்த முடியாது. திட்டங்கள் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லா வகையிலும் யோசித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எத்தனை திட்டங்கள் சொல்லி சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் தினசரி பார்ப்போம் என்று சொன்னால் தினசரி அரசு நிகழ்ச்சிகள் பொதுமக்களை சந்திக்கிறோம். நாங்கள் மட்டும் சந்திக்கவில்லை, கோட்டையில் முதலமைச்சர் அவர் அந்த அறையில் உட்கார்ந்திருக்கவில்லை, அவரும் பொதுமக்களை அன்றாடம் சந்திக்கக்கூடிய அந்த பணிகளை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அடுத்து என்ன தேர்தல் வேற வரப்போகுது, பரப்புரையெல்லாம் தொடங்கியாச்சு. அப்புறம் அடுத்த கட்ட நகர்வு கூட்டணி பேச்சுவார்த்தையா தானே இருக்கும். அதனால முன்னாள் முதலமைச்சர் ஓப்பன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம், என்ன நீங்க தாவேக கூட்டணி பக்கம் போவீங்களா அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு, பாப்போமா. ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம், அது நல்லவும் நடக்கலாம். கூட்டணி தொடர்பா இவர் இப்படி சொல்ல, அடுத்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் உங்க மாதிரி தொலைக்காட்சியில பார்த்தேன், நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள், 40 வயது கொண்டவர்கள் நிறைய திரண்டு இருக்கிறத பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன அவர் தலைவர் ஒரு கூட்டணி உருவாக பல முறை சொல்லியிருக்காங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவர் தலைவர் ஒரு கூட்டணி, அது மாதிரி சீமான் ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, ஒன்று என்டிஏ கூட்டணி, 4 கூட்டணி இருக்கும். அப்புறம் என்ன ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. எனக்கு கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.